திரும்பி பார்த்தா இவன் பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான். பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு பிச்சைக்காரன் என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது சினிமாவுக்கு போயிடலாமே. எங்க ஆடியன்ஸ்லாம் உட்கார்றாங்க, நாங்கள் நின்று தான் இருக்கோம். ஓ நீங்கள் ஓகே, நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம். நீங்கள் நின்றுட்டு தான். அதனால தான் ஸ்டாண்டப் காமெடி. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா நடிப்பு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் இந்த பக்கம் திரும்பிட்டீங்களா? இதுக்கு ஒரு நல்ல பதில் இல்லை சொல்லுங்கள், அது நல்ல பதில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது காமெடி? இல்லை, எனக்கு இன்ஸ்டன்டெல்லாம் காமெடி வராது. காமெடி வந்து ஒரு அப்சர்டிட்டி ஆஃப் லைஃப் தான். இல்லை அவ்வளோ இங்கிலீஷ் வராது. வாழ்வின் அவலம். ஹாய். ஹலோ 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 ஹலோ. என்னையா ஆளாளுக்கு பேசாம இருக்கீங்க? பொழுது சாயறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு சொல்லுங்க ஐயா. ஏதாவது ஜோக் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர். இன்டர்வியூ சொன்னீங்க ஜோ. சும்மா ஜோக் சொல்லுங்கள் பிரதர், ஸ்டாண்டப் காமெடி தானே. என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? நீ சொல்லு. நீ சொல்லு. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்லை அதெல்லாம் ரைட். ஆக்சுவலாக உன்னை தானே கேட்டார், நீ சொல்லு. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? யாராவது சொல்லுங்கள், சிரிக்க முடியுதான் பார்ப்போம். ஆக்சுவலாக செம்ம காமெடியாக இருக்காது. நான் ஸ்டாண்டப் சொல்லுவேன். ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் எழுந்தோடனே நான் இந்த வேலையை செஞ்சுட்டு மற்ற வேலையை செய்வேன். சிலருக்கு அப்படி இருக்கும், சிலர் வந்து இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஸோ இப்போ நான் இது ஆரம்பிக்கும் போது, இப்போ உங்களுக்கு காலையில் எழுந்தோடனே நான் இதை செஞ்சுட்டு தான் ப்ரோ இதாக செய்வேன் சொன்னால் இதான் என்னன்னு சொல்லுவீங்க? எதுனாலும் ஏதாவது ஒரு வேலை. ஆக்சுவலாக காலையில் எழுந்தோடனே இப்படி ஒன்று கேட்குறேன்னொடனே நீங்கள் உங்களை என்ன நினைப்பீங்க? நீங்கள் அதை பற்றி ஏதோ ஒரு ஜோக் சொல்ல போகிறாருன்னு நினைப்பீங்க. காலையில் எழுந்தோடனே செய்கிற ஒரு வேலையை பற்றி ஒரு ஜோக் சொல்ல போகிறாரோ என்னமோ. அப்படி எந்த ஜோக்கும் என்கிட்ட இல்லை. இவனை கொன்னுடலாமா? வேணும்னா வேலையை தள்ளி போடுறத பற்றி ஒரு ஜோக் இருக்குது, அதை வேணால் சொல்லலாம். வேணாம் அப்புறம் சொல்கிறேன். சொல்லுங்கள். ஜோக் சொல்கிறேங்க. ஜோக் இல்ல இல்லையா? நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு. நான் சிரிக்கவா செஞ்சுருப்பேன். பாருங்கள் ரோலிங்கில் வேறு இருக்குது. நான் வேணா தனியாக அதை மட்டும் க்ளோஸ் எடுத்துக்கலாம்டா, நான் சிரிக்கிற மாதிரி. சரியா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. உங்களுக்கு எதுவும் வந்துச்சா? இல்லை வந்துட்டு இருக்கு. ஓகே வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். One eternity later. நீங்கள் ஏதாவது காமெடி? இல்லை, எனக்கு இன்ஸ்டன்டெல்லாம் காமெடி வராது. ஸ்டாண்டப் காமெடிங்கிறது தான் என்ன? அது இன்ஸ்டண்ட்டாக வராதுன்னா லைக் என்ன ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு? ஸ்டாண்டப் காமெடினா ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு காமெடியன் ஒரு ஸ்டேஜில் இருப்பான். லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸ் கூட முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றது தான். ஸ்கிரிப்டுவே பேஸ் பண்ணி பண்ணணும். சில பேர் வந்து இம்ப்ரோவ் காமெடின்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இம்ப்ரோவ் காமெடிங்கிறது ஆக்சுவலாக வந்து அங்கே வந்துட்டு ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுற அது ஒரு கேட்டகரி இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஸ்டாண்டப் காமெடி. இந்த சிட் டவுன் காமெடி அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, இல்ல இல்ல. அங்கே சேர் போட்டிருப்பாங்க, உட்காரணுன்னா உட்காரலாம். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி இல்லையா இது வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேரில் உட்காந்துட்டு காமெடி பண்ணுறதெல்லாம்? எங்க ஆடியன்ஸ்லாம் உட்கார்றாங்க, நாங்கள் நின்று தான் இருக்கோம். ஓ நீங்கள் ஓகே, நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம். நீங்கள் நின்றுட்டு தான். அதனால தான் ஸ்டாண்டப் காமெடி. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா அவங்க சிரிப்பாங்களா? அட்லீஸ்ட் சிரிக்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஓகே ஆரம்பத்திலே ப்ரீ ரெக்வஸ்ட் மாதிரி பண்ணிடுவோம். ஓகே சின்னதாக ஸ்மைல் வந்தால் கூட நல்லா சிரிச்சிருங்க. ஓகே மைண்ட் செட் பண்ணிடுறீங்க. சரி. ஜோக்கு பிடிச்சா சரிங்க, பிடிக்கலனாலும் சரிங்கன்னு சொல்லுவோம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. இப்போ வந்து இந்த காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னுங்க சீரியஸ். எல்லாரும் தான் காமெடி பண்ணுறாங்க. பாலிடிக்ஸில் காமெடி நடக்குது, ஸ்கூலில் காமெடி நடக்குது, ரோடுக்கு போனால் காமெடி நடக்குது, டீ கடையில் காமெடி நடக்குது, எல்லா இடத்துலையும் காமெடி. காமெடி ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக தெரியலையே. செல்வா நீங்களே சொல்லுங்க. ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. ஹலோ சொல்லுங்கள். காமெடி வந்து என்னென்னா ரோட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டேரெக்டாக பேசுகிறது வேறு. இப்போ நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே தான் எங்கள் காமெடியில் இருக்க போகுது. பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், நம்ம என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் அ சீரியஸ் நோட், காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்னு சொல்கிறதால சொல்கிறேன். ஆன் அ சீரியஸ் நோட் எப்படி சொல்லணும்னா, காமெடி வந்து ஒரு அப்சர்டிட்டி ஆஃப் லைஃப் தான். இல்லை அவ்வளோ இங்கிலீஷ் வராது. வாழ்வின் அவலம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவ்வளோ தமிழ் வருமா? ஸோ வாழ்வின் அவத்தங்களை பார்த்து நம்ம ஒரு இது அப்சர்வ் பண்ணுறது தான் லைஃபே. நம்ம நீங்கள் சொல்கிறது தான் அப்படியே எல்லா இடத்துலையும் காமெடி நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்து அதை ஒரு கோர்வையாக்கி
ஒரு எழுதி அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் காமெடின்னு நினைக்கிறேன். அது சீரியஸ் பிஸ்னஸ் ஏன்னு சொல்கிறோன்னா, சம்டைம் அது இப்போ நான் சொன்ன ஜோக் எப்படி உங்களுக்கு ஃப்ளாட்டாக விழுந்துச்சோ அந்த மாதிரி பல இடத்துல நாங்கள் ஃப்ளாட்டாக கையை கூட ஒண்ணாமல் அப்படியே இதுக்கு நான் ஜோக் சொல்கிறேன், இந்த சீரியஸ் பிஸ்னஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக வந்து டிவியில் சன் டிவி மற்ற டிவிலாம் பார்க்குறப்ப மதுரை முத்து அவங்க ஜோக்ஸ்லாம் பார்த்து அதுதான் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு மைண்ட் செட்டில் வருவாங்க. வந்த உடனே வந்து 5 செகண்ட்ஸ்குள்ளே ஜோக்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ ஸ்டாண்டப் காமெடிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அப்சர்வேஷனல் காமெடி இருக்குது, சிச்சுவேஷனல் காமெடி இருக்குது. இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தே வில் லாஃப். இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். இப்போ சொல்கிற மாதிரி மதுரை முத்து மாதிரி அடுத்து இப்படி ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன பண்ணான்னா அப்படியே அடுத்தடுத்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் நிகழ்ச்சியை ஒரு இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தாங்க ஆரம்பிச்சது, ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதில் காமிக்கலாக எப்படி ஆட் பண்ணிட்டே வந்து அது பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது ரிலேட் ஆகும்போது நிறைய சிரிப்பாங்க. இல்லை, பொதுவாக ஒரு படம் பண்ணாலும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு எப்பொழுதுமே வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அது வந்து சி கிளாஸை சென்றடையலைன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது இது ஒரு ஆர்ட். ஓகேங்களா, இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கல்ச்சர். டு பி ஹானஸ்ட், இது வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நார்த் சைடில் தான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாண்டப் காமெடிக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது. நிறைய பேர் ஆக்சுவலாக ஓப்பன் மைக்ஸ்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஜோக்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அது ஒரு ஓப்பன் மைக்கு. அங்கே அதுக்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, 50 பேர் வரும், அந்த மாதிரி கூட வருவாங்க ஓப்பன் மைக்குக்கே. ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சுது. தென் அப்படியே கம்மியாக வந்து சவுத் சைடு வந்தது. பெங்களூர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட்ஸ் அ வெல் ஃப்ரேம்டு சிட்டி. ஸ்டாண்டப் காமெடி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அது சென்னையில் வந்திருக்குது. அதை பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து வி ஆர் பிளானிங் டு இம்ப்ளிமெண்ட் தட். ஸோ அதனால் அது வந்து இப்போ தான் பூமிங்னு சொல்லாமல் இது ஒரு பூமிங் ஆர்ட். ஓகேங்களா, பட் இதுலேயும் வந்து ஆக்சுவலாக வந்து 15 இயர்ஸாக இருக்கிற பீப்புளெலாம் இருக்காங்க. லைக் பிரவீன்குமார் சார் இருக்கார், அலெக்ஸ் சார் இருக்கார், ஜெகன் இருக்கார், மர்வின் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக அதை பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி சொல்ல போனால் நாங்களாம் ஒரு 3rd ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சொல்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களும் வரணுன்றது தான் ஆசை. இப்போதைக்கு அவங்க எப்படி அவங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா, ஒரு 250 ரூபா, ஒரு 250 ரூபா நான் செலவு பண்ணுறேன்னா சினிமா அவங்களுக்கு இருக்குது பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக. பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, பல விஷயங்கள், ஒரு கதை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அளவு எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து மேடையில் உட்காந்து ஒரு இப்போ நான் சொன்ன ஜோக் மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஏதாவது போயிடும், நீ ஜோக் எப்படி அடிப்பேன்னு தெரியாது, ஒன்று யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு 250 ரூபா கொடுத்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கணும். 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல இப்போல்லாம் ஃபோன் பார்க்காம நம்மளால் உட்கார முடியறதும் இல்லை. அப்படியே ஃபோனெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் சொல்கிறதே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்கிறது தான். ஸோ நீங்கள் ஃபோனும் பார்க்க முடியாது. இப்படியே ஒரே ஒருத்தரை பார்த்து அவர் சிரிக்க வைக்கலைன்னா இந்த ரிஸ்க்கு தேவையான்றதால தான் யாரும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மக்கள் ஏன் வர்றாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஆர்ட் ஃபார்மை நோக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அதர் தென் சினிமா தே ஆல்வேஸ் லுக் ஃபார் தேட்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. மியூசிக்கல் ஷோஸ் போவாங்க, சென்னையிலே எவ்வளோ மியூசிக்கல் ஷோஸ் எவ்வளோ நடக்குது. ஸோ அது மாதிரி இதை ஸ்டாண்டப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் எங்களுக்கு வரணும்னு தான் ஆசை. அப்படி தான் போயிட்டு சி டைப் ஆடியன்ஸ் வரத்துக்கு ப்ராப்ளி கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் ஸ்டாண்டப் காமெடி என்னங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா தே வில் டெஃபினெட்லி கம். சினிமாவுக்கு வந்தாச்சு, நடித்தாச்சு, நடிப்பு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் இந்த பக்கம் திரும்பிட்டிங்களா? இதுக்கு ஒரு நல்ல பதில் இருக்குது. இல்லை சொல்லுங்கள், அது நல்ல பதில் நான் சொல்கிறேன். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? முன்னாடியெல்லாம் நீங்கள் சினிமாவில் நடித்தா பிரபலமாகலாம். இப்போ நீங்கள் பிரபலமாக இருந்தால் தான் சினிமாலேயே நடிக்க முடியும். நல்ல பதில், சூப்பர். ஸோ அப்படி ஆயிடுச்சுக்கா. அந்த காமெடியோட இந்த பதில் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஐயோ செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் நீங்கள் மற்ற இதுலேயும் ஒரு பிரபலமாக ஒரு லைம் லைட்டில் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க ஃபிலிம் ப்ரமோஷனுக்காகவும் அது ஹெல்ப் ஆகுது. இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதா, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒன்று இருக்கீங்க, இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக தனியாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் மேனாக கூட நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எதுனாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் வந்து லைம் லைட்டில் நீங்கள் இருக்கணும். உங்கள் முகத்து வந்து மக்களுக்கு தெரிஞ்சால் படத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது. எம்எல்ஏவே கூட ஆயிடலாம், அதாவது எதுனா கூட பண்ணலாம். இல்லை நான் வந்து சொல்கிறேன், இப்போ இவருக்கு மீடியாவில் இருக்கிறதுனால செஞ்சு அவர் மீடியாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, சினிமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்டாண்டப் காமெடிங்கிற ஆக்சுவலாக வந்து ஒரு லைம் லைட் வரதுக்கான ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வழியிலையும் கையை விட்டு பார்த்துட்டு இருக்கோம், எப்படியாவது சினிமாக்காரங்க நம்மளை பார்த்துட மாட்டாங்களா அப்படி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வந்து ஓகே நம்மளுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான்டா காமெடியன்
காமெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுன மொமெண்ட் எப்போ? எனக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 2022 வந்து குவிட் மை ஜாப். வேலையை தூக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். நான் ரீசெண்டாக குவிட் மை ஜாப் சொல்லிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப நான் வந்து பப்ளிஷிங்கில் இருந்தேன். ஓகே, புக்ஸ் ஜேர்னல்ஸ் இதெல்லாம் இருக்குது. நான் அதனால் வந்து ஆக்சுவலாக தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து பிரவீன் சார் வீடியோ இதெல்லாம் பார்க்குறேன். ஸ்டாண்டப் காமெடி வந்துச்சு. இது என்ன டைப் ஆஃப் இது? நான் காலேஜ் ஸ்கூல் டேஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அதெல்லாம் பண்ணேன். அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 21 இயர்ஸ் பிரேக் வந்துருச்சு. சரி, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இது வந்தோடனே ஓகே, நம்ம லைஃபோட நிறைய விஷயம் நமக்கு நிறைய நடந்திருக்கு. ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, சின்ன வயசுலேருந்து நடந்திருக்கு. அதை கார்லேட் பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஓப்பன் மைக்ஸ்னு ஒன்று தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நான் அடையாரில் ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹையான என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி, அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி ஓப்பன் மைக்கு போய் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை போய் உட்காந்து அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணி அப்படி வந்தது தான் ஆக்சுவலாக. ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தோம். பேசிக்காக லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை கோரிலேட் பண்ணி கொஞ்சம் காமிக்காக சொன்னால் மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ இட் கனெக்ட்ஸ் த ஆடியன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டாண்டப் வந்து ஒரு கெரியராக எடுத்துக்கலான்னு வீட்டில் சொன்னேன். அப்படி ஒரு யோசனை இருக்குப்பா, சொல்லலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். வீட்டில் சிரித்தாங்க. இன்ஃபேக்ட் தட் கேவ் மீ த கான்ஃபிடன்ஸ். ஓகே, அதே காமெடி ஆக்கிட்டாங்க. பண்ண போகிறேன்றதுக்கே சிரிக்கிறாங்கன்னா பண்ணால் நல்லா சிரிப்பாங்களோ. வீட்டில் டென்ஷன் ஆகிடும், டே நான் அதுக்கு சிரிக்கிறேடா. ஸோ இது என்னோட ஜோக். இப்படி பல ஜோக்கெலாம் நான் சொல்லுவேன். அப்போ ஜோக் 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 கீழே போட்டுங்கடா எடிட்டர்ஸ். சி ஆக்சுவலாக அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் எழுத வர்றது இப்போ ஜோக் இல்லை சீரியஸ் நோட். ஸோ எழுத வர்றதால கொஞ்சம் சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஜாலியாக பேசி சிரிக்க வச்சுட்டு இருப்போன்றது தெரியுது. ஸோ லைஃபோட அப்சர்வேஷன் நமக்கு ஒன்று இருக்குது. ஆக்டராகவே அது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். லைஃப் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோம், எப்படி இருக்காங்க மக்கள், எப்படி இருக்காங்க, ஒரு கேரக்டர்னா எப்படி இருக்குது, அது எனக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அதை பண்ணும்போது எழுதவும் வர்றதால நான் வந்து இது கொஞ்சம் இந்த ஆர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது சினிமாவுக்கு போயிடலாமே. ரெண்டு பேருமே வந்து பேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து இல்லை சீரியஸை பற்றி சொல்லணும். இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓகே ஓகேவா? சினிமா அப்படிங்கிற வந்து ஒரு பேஷனுக்கு போகணும். இப்போ எனக்குலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் போய் நடிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் இன்ஃப்ளூயன்சர், ஸ்டாண்டப் காமெடியன். பட் இப்போ இவர் இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர், இப்போ எங்கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆடிஷன் கூப்பிட்றீங்க வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர் வரோம். வந்துட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி ஒரு பிச்சைக்காரர் வந்து டேன் காலர் அடிச்சு தலையெல்லாம் களைச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு நீ வரணும்ப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்கிறேன் ஓகே சார் நான் பாருங்க சார் ஒரு 5 minutes டைம் கொடுங்க அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தா இவன் பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான். ஸோ அந்த அளவுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஹி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட். பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு பிச்சைக்காரன் ஆகுது. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. பிச்சைக்காரன் ரோலுங்க, பிச்சைக்காரன் ஆகுது. அதாவது சினிமா மேனோட பைத்தியம், அதான் தோணுது. சினிமா மேனோட பைத்தியம், அந்த சினிமா பைத்தியம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஐயா தான். ஓகே ஓகே ஓகே. டிக்கெட்டு புக் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஷோ எப்போ ஆக்சுவலாக? வர்ற May 23 வர்ற சாட்டர்டே ஈவினிங் 6 PM ட்ரைனிட்டி ஸ்டூடியோ கோடம்பாக்கத்தில் வந்து தமிழ் காமெடி லீக்னு ஒரு ஷோ பண்ணுறோம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ப்ரைமரியாக நாங்கள் 2 பேர் தான் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து தமிழ் காமெடி லீக் பண்ணுறோம். ஸோ 4 பேர் வயிறு குழுங்க சிரிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். 6 to 8 வரைக்கும் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. இதுவே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து போகிற அளவுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இந்த ஃபீல்டில் இருக்கா? இருக்குது. ஆனால் அது உடனே அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். குறைஞ்சது இப்போ இருக்க நான் சக்ஸஸ்ஃபுல்லான காமெடியன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் அவங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னது தான் when you are performing எடுத்த உடனே பண்ண முடியாது. ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்படணும். தென் நீங்கள் ஷார்ட்ஸாக போடுறத நீங்கள் ஃபுல் வீடியோவை போடணும். அந்த வீடியோ எனக்கு போட்டுகிட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆடியன்ஸ். அவங்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அது எப்போ ஆகுதோ அப்போ நாங்கள் வரலாம். இப்போவும் நீங்கள் சொன்ன மாதிரி as far as கமர்ஷியல் ஃபினான்ஷியல் பார்ட் இஸ் கன்சர்ன், இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் இவர் சொன்ன மாதிரி ஒரு லைம் லைட்டில் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்றாங்க. டெஃபினட்டாக பண்ணலாம். நார்த் இந்தியன் காமிக்ஸ்லாம் இருக்காங்க. ஹிந்தியில் ஒருத்தர் சென்னையில் வந்து பண்ணுறாரு. 1500-2000 சீட்டை வந்து ஃபில் பண்ணுறாரு. 2 ஷோ பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 15 lakhs அவர் அப்படியே ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்படி பேசிட்டு 4 மணி நேரம் பேசிட்டு வேலையெல்லாம் இல்லை, மைக் எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிட்டு 4 மணி நேரம் போகிறதுக்கு ஒரு 10-15 lakhs சம்பாதிச்சுட்டு போகிறாரு. ஸோ அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. இல்லை நான் அதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும். he has performed 2 shows அன்னைக்கு 2 மணி நேரம் பண்ணுறாங்க. அந்த 4 மணி நேரமாக ஆடியன்ஸ் ஆக்கியபை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ஸோ அந்த இதுக்கான கண்டென்ட்டை வந்து we have to prepare. அது வந்து உடனே வராது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு அது அவர் ஸ்டார் இல்ல ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும். ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா இருக்கும், அது இல்லாம இருக்காது. காமெடியில் அது மெயின். அது ப்ரிப்பேர் பண்ணி ஆடியன்ஸை எப்படி இன்டராக்ட் பண்ணி அவங்க கனெக்ட் ஆகி இந்த 4 ஹவர்ஸுமே வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ தே டிசர்வ் ஃபார் தட். அதுதான் சொல்ல வரேன். நமக்கு திரும்பவும் வந்து அவங்கள வந்து 10 to 15 years நமக்கு முன்னாடி இருக்க பீப்புள் ஜென்ரேஷன் காமெடியன்ஸ், அவங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால they are handling it. இப்போ தமிழில் பார்த்தாலும் சரி, பிரவீன் சாரும் சரி, ஜெகன் எல்லாமே வந்து ஷோஸ் பண்ணுறாங்க, ஓவர்சீஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கார்த்திக் மாரா அவர் பண்ணுறாரு, இப்போ மலேசியா பண்ண போகிறாரு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க தேவை பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணால் ஆடியன்ஸ் எப்படி வந்து அந்த 2 hours ஆக்கியூ பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு டேலண்ட் இருக்கிறது பெரிய விஷயம். அதை லேர்ன் பண்ணணுங்கிறதான் பாயிண்ட். ஓகே, ஸோ வி ஆர் லேர்னிங் இட். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார், செந்தில் சார் அண்ட் இது மாதிரி செட் காமெடியன்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில காமெடிகளுக்கு நம்ம வந்து விழுந்து சிரிச்சிருப்போம். இப்போ அது லேட்டர் எண்டில் பார்க்கும்போது ஐயோ இது பாடி ஷேமிங், இது வந்து விமனை டீக்ரேட் பண்ணுற மாதிரியான காமெடி, இது வந்து காஸ்ட் பேஸ்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நிறைய பார்க்க முடியுது இப்போது. அதே மாதிரியான விஷயங்கள் இப்போது கொஞ்சம் அங்கங்கே ஸ்டாண்டப் காமெடிலையும் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சுஜாதா சார் வந்து காமெடிஸாக சீரியஸ் பிஸ்னஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலாக சீரியஸாக ஆகிடுச்சு. ஒருத்தர் நார்த் இந்தியாவில் இப்படி அரசியலாக ஒன்று பேசி ஃபோட்டோஸ் யாராவது எடுக்கிறதா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மைக் எடுத்து வச்சுட்டு அடுத்தவனை கேட்குறப்ப டே என்ஜாய் ஜாலியாக இருக்கு. அப்போ நீ ஆக்சுவலாக வந்து இதுதான் ஷோன்னு தெரியும். அங்கே ஓப்பன் மைக்கு போயிட்டு இருக்கப்ப சார் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்தார். நான் ஒருத்தர் தான் இருந்தேன். 10 காமிக்ஸ் நிற்கிறாங்க. சார் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க.